ஹார் வணக்கம். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கும் வேணுவனம் அப்படிங்கிற பேரும் உண்டு. ஓகேவா? அப்புறம் இதற்கு வேணுவனம் அப்படின்னா மூங்கில் காடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி எனும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். ஓகேவா? ஸோ மேபி இருக்கலாம் இந்த மூங்கில் காடு அப்புறம் வேணுவனம். தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர், இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஓகே, அங்கே நடத்தப்பட்ட தெரியும் அகழ்வாராய்ச்சியில் இருந்தவர்களின் உடலை வந்து புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அது ஓகே, தெரியும் நடக்குமே. பாருங்க, தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இந்த ரெண்டு நகரத்தையும் சேர்த்து இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.